ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 7/8/2017 ஹேவிளம்பி வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, பௌர்ணமி திதி, திருவோணம் நட்சத்திரம், பத்திரை கரணம், அமிர்த யோகம் கூடிய ரக்ஷாபந்தனம், பௌர்ணமி பூஜை, சூலம் கிழக்கு தென்மேற்கு, நாளிகை 8, பரிகாரம் தயிர். பௌர்ணமி பூஜை இருக்கு. இன்னைக்கு கிரிவலம் போகலாம். மாலை 5 to 7 மணிக்குள்ள நீங்க சத்யநாராயண விளக்கு பூஜை பண்ணலாம். குழந்தை பாக்கி இல்லாதவங்க கண்டிப்பா அந்த பூஜை பண்ணலாம். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் தொந்தரவு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நார்மலா இல்லை, அடிக்கடி நோய் நொடிகள் தொந்தரவு, பேசுறது தடை, நடக்கிறது தடை, இந்த மாதிரி இருந்ததுனாலும் கூட நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணலாம். வீட்டில் பண்ணலாம். சத்யநாராயண பூஜை சம்பந்தமான கதைகள் கேட்கலாம். பிரசாதம் செய்து பிறருக்கு கொடுக்கலாம். கோவில்களில் விளக்கு பூஜை சேர்த்து சத்யநாராயண பூஜை, விளக்கு பூஜை வழிபாடு செய்யலாம். அது தவிர இன்னைக்கு ரக்ஷாபந்தனம், சகோதரர்களை இணைக்கக்கூடிய நாள், சகோதரத்துவத்தை உலகுக்கு உணர்த்தக்கூடிய நாள். ஆக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ரக்ஷாபந்தன வாழ்த்துக்கள். பொதுவாக பௌர்ணமிலேயே ஆடி பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. பௌர்ணமினா பூர்ண கலைகளோட சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த இறை சக்தி அதிகப்படியாக அந்த டவர் வெளிப்படுற மாதிரி, டவர் அதிகமாக இருக்கிற மாதிரி. ஃபோனில் சில இடத்துல டவர் சரியாக கிடைக்காது, சில நேரத்தில் கிடைக்காது, சில நேரம் கிடைக்கிற மாதிரி நல்ல ஃபுல் டவர் இருக்கும். இப்போ ஈஸியாக லிங்க் கிடைக்கும் கடவுளுக்கும் நம்மளுக்கும். இப்போ பௌர்ணமியில் அம்மன் கோவில்களிலே விளக்கு பூஜை வழிபாடு செய்வாங்க. தீபமேற்றி வழிபடுறதுக்கு சிறப்பு பலன். ஆக இந்த நாளிலே தான தர்மம் செய்கிறது, அபிஷேகம், இறைவனுக்கு அலங்காரம், அம்மனுக்கு முக்கியமாக பராசக்தியை இந்த நாளில் வழிபட சிறப்பு. அதோட சத்யநாராயண பூஜைக்கு சிறப்பு. அந்த நிலவை முடியில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானையும் வழிபடலாம். ஆக இறை வழிபாட்டுக்கு மிகுந்த நற்பலன்கள் தரும். அதில் கிரிவலம், திருவண்ணாமலை மட்டுமில்லை, மற்ற உங்கள் ஊர்களில் கிரினா மலை, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மலைகளை சுற்றி கூட கிரிவலம் வரலாம். நீங்கள் அது புண்ணிய பலன் கொடுக்கும். வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும், உடம்புக்கு நல்லது, ஆத்மாவுக்கு நல்லது, புண்ணிய பலன் சேரும். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் கடகத்தில் சமம், சந்திரன் மகரத்தில் சமம், செவ்வாய் கடகத்தில் நீசம், புதன் சிம்ம நட்பு, குரு கன்னி நட்பு, சுக்கிரன் மிதுன நட்பு, சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை விற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்றைய கிரக நிலைகளுடைய போக்குல தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்கும். இவ்வளவு நாளா மறந்து இருந்திருப்பீங்க, கிடப்புல போட்டிருப்பீங்க. அது இனி என்ன, அதனால நமக்கு நடக்க போகுதுன்னு நினைச்சு விட்டுருப்பீங்க. திரும்ப தூசு தட்டி அதை செயல்படுத்த வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அது சம்பந்தமான ஆர்டர்ஸ் இல்லாமல் இருக்குது. திடீர்னு அந்த ஆர்டர் வரும். அது முடிஞ்சு போச்சு, அது பழைய டிசைன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் திரும்ப வரும். அப்போது அதை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி அதை நடத்துகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும், பழைய விஷயத்தை எடுத்து நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். தொழில் சம்பந்தமான விஷயத்தை, பழைய வண்டி கூட எஃப்சி பண்ணாமல் இருக்குது, திடீர்னு எடுத்து எஃப்சி பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கான எண்ணமெல்லாம் வரும். பழைய வீடு கூட இருந்ததுன்னா அது புதுப்பிக்கிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். இன்னைக்கு அஸ்வினியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க நவ கோள்களையும், கிருத்திகையில் பிறந்தவங்க பெருமாளையும் கும்பிடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகஷீடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன்.
இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய போக்குல எப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னா, திரிகோண சந்திரன் மனம் தெளிவா இருக்கும். எண்ணிய காரியம் ஈடேற சனி 7 இருந்துட்டு கொஞ்சம் தடுக்கும். குரு உங்களுக்கு உதவி புரியும். குரு நல்ல இடத்துல இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வு ஏற்பாடுகள் இருக்கும். ஆடை ஆபரணம் சேரும். ஆனால் கொஞ்சம் கடன் படுற மாதிரி இருக்கும். எது பண்ணாலும் கொஞ்சம் கடன் பட வேண்டிய சந்தர்ப்பம் சிலருக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு காரிய வெற்றிக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள், மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள், புதிய உறவுகள் உங்களை பாராட்டும், புதிய நட்புகள் கிடைக்கும். உங்களுக்கு கிருத்திகை பிறந்த இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அம்மனும், ரோகிணியில பிறந்தவங்களுக்கு நவ கிரகங்களும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்களுக்கு ஈஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் வழிபாடும் சிறப்பு. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, கோபங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. குழப்பம் வர்ற மனசுல தான் கோபம் வரும், ஆத்திரம் வரும், மறதி வரும், கவலை வரும், அதனால விரோதம் வந்துடும். ஆக இந்த நாளிலே போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எழுத்தில் மகன் அப்படிங்கிறதுக்கு மகள் அல்ல மகள்ங்கிறதுக்கு மகன் வந்துடும். இந்த எழுத்து பிழைகள் எல்லாம் வரும். பத்திரம் அடித்தா கூட இன்னைக்கு பொது பத்திரம், இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டிரம் நல்லா நிறுத்த முடியாது, போய் தான் ஆகணும்னா நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. அப்புறம் பிரதிர்த்தத்துக்கு கொடுத்தா அது நாட்களுக்கு மாத கணக்கில் எடுத்துகிட்டு போயிடும், அதுக்கு ஒரு வேலை. அதனால் அந்த நகலினுடைய ஜெராக்ஸ் வாங்கி, இந்த பத்திரத்தினுடைய ஜெராக்ஸ் வாங்கி படித்து பார்த்துட்டு பிழை திருத்தம் பண்ணி அதை கொடுத்து மறுபடியும் அதை சரி பண்ணி அப்புறம் உள்ளே கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது, அது சிடியில் வந்துடும். அப்புறம் எப்போ போனாலும் வந்து பத்திரத்தை நகல் எடுத்துக்கலாம், அது வேறு விஷயம். இன்றைக்கி அவ்வளோ தொழில்நுட்பம். ஆனாலும் அந்த எழுத்து மாறிச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்குன்னு மறுபடியும் நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் அது மாறாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. நம்பர் மாறினாலும் பக்கத்து இடத்துக்காரங்க நம்பர் எழுதிட்டோம்னா பிரயோஜனப்படாது. அது ரெஜிஸ்டர் பார்க்கணும், ஆனால் நாமளும் பார்த்துக்கிறது நல்லது. நம்ம பார்த்து கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. அவங்க நிறையா பண்ணும்போது வேகத்தில் அவங்க சில கையெழுத்து போடுறாங்க, அது போடக்கூடாது, ஆனால் அப்படி போடுறாங்க. ஆனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும், அந்த ரைட்டரும் பார்த்துக்கணும். அதுதான் நம்ம கடமை ஃபஸ்ட்டு போகிறது. அது இந்த சந்திராஷ்டம தினங்களில் குழப்பங்கள் வரும். அதனால் பணம் கூட சில பேர் கரையும் பண்ணிவிட்டு வீட்டில் போய் வாங்கிக்கலாங்க, நம்மளே நம்ப மாட்டேங்களாம்பாங்க. பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போடுறது தான் நல்லது. ஏன்னா ஒரு சில பேர் நடங்க நீங்கள் அதில் வந்துருங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து எங்கேயோ போயிடுவாங்க. ஒருத்தர் அப்படி தான் கரையும் பண்ணிவிட்டு பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது, வீட்டுக்கு போகிறதுக்கு போகலாம் புறப்பட்டு எங்கேயோ போயிட்டார். 1 மாதம் வரல. அவங்க கரையும் பண்ணவங்க யாரை போய் கேட்பாங்க? அவர் பேர் கரையும் ஆயிடுச்சு. அதனால் இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியல. ஏன் நம்பணும்? நம்மளோட சொத்து கொடுக்குறோம், பணத்தை வாங்கிட்டு எழுதி கையெழுத்து போட வேண்டியதான். அந்த மாதிரிலாம் போய்க்கணும். நான் கவனம் வாங்குகிற பணத்தை கூட பொட்டியில் வச்சு பூட்டிட்டு போயிட்டு அங்கே நிறுத்திட்டு எங்கே நிறுத்திட்டு இருக்கக்கூடாது, நேராக வீட்டுக்கு போகணும், அல்லது பேங்க் கொண்டு போய் போட்டுடணும். அது ரொம்ப நல்லது. நம்ம வரி கட்டினாலும் பரவாயில்ல, இன்கம் டேக்ஸ், நம்ம பணத்துக்கு சேஃப்டி இருக்கும் பேங்க்கில் போடும்போது. அது மாதிரிலாம் பழகிக்கணும் நீங்கள். ஆனால் அதில் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் முக்கியமாக மிருகசீரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவாரூரில் பிறந்தவங்க பெருமாளையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4 மாதமும், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு நல்லா தான் இருக்காரு. குருவோட பார்வையில் இருக்காரு, செவ்வாயோட பார்வையில் இருக்காரு. ஆக ராசியாதிபதி மிகச்சிறந்த யோகங்களான குருவோட செவ்வாயோட பார்வையில் இருக்கிறது அர்த்தம். 9-10 கூட இவங்க பார்க்கும்போது தர்ம சிந்தனை அதிகரிக்கும், தெய்வ வழிபாட்டில் பலன்கள் கூடும், கடவுளை நேரில் பார்த்த ஒரு நிலை இருக்கும். இல்லைன்னா மனிதர்கள் கடவுளை போன்று இருக்கிற மனிதர்களோட நீங்கள் பழக்கம் ஏற்படும். மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புதிய முயற்சிக்கு வித்திடுவீங்க. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் அகலும், எதிர்ப்புகள் விலகும். எதிரியாக இருந்தவங்க உங்களுக்கு நண்பனாக மாறுவாங்க.
புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரும் வழிபாடு சிறப்பு பலன், கூடுதல் பலன் கிடைக்கும். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளுக்குரிய வேலைகள் இருக்கு. சந்திரனோட போக்குல விரயங்கள் கட்டுப்படும். பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு போனால் தவறொன்றும் இல்லை. ஆக இன்னைக்கு காரிய வெற்றிக்கு உண்டான சந்தர்ப்பங்கள், மன நிம்மதி, புதிய முயற்சிகள் கைகூடி வர்றது, உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகிறது. முக்கியமா குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வேலை வேகம் எடுக்கிறது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இது சம்பந்தமான யோசனைகள், சுப நிகழ்வு தான் முக்கியமா. அதுக்கான ஏற்பாடுகள் வேகம் எடுக்கும். திடீர் திருமண யோகம் சிலவருக்கு ஏற்படும். குழந்தை சம்பந்தப்பட்ட வகையில் ரொம்ப தள்ளி போயிருந்த நிலை மாறி கிடைக்கும். அதுக்கான வார்த்தைகள் அது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மகத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க குருவாயூரப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சந்திரன் மிக அருமையான இடத்துல இருக்காரு. புதிய புதிய யோசனைகள் தோணும். உங்களுக்கு வித்தியாசமா பேசுவீங்க. அது மற்றவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆனா அது எதிரிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனா அவங்க இப்படிப்பட்டவங்களோட நாம ஏன் எதிர்த்திருக்கணும்னு சொல்லி அந்த நிலையை விட்டு கூட இறங்கி வருவாங்க. ஆக வழக்கு சம்பந்தமான செலவுகள் கட்டுப்படும். புதிய வழி திறக்கும். உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சித்திரையில் பிறந்தவங்க மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த துலா ராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பில் இன்னைக்கு நாளில் சந்திரன். இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட சிந்தனை அதிகரிக்கும். குழந்தைகளை பற்றிய அவங்களுடைய நிலையை பற்றிய வகையில புதிய முயற்சி இருக்கும். நீங்களே சின்ன வயசு உள்ளவங்களா இருந்தா உங்க அப்பாவை பற்றிய சிந்தனையில அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இணையால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுற்றுலா சென்று வர வாய்ப்பு உண்டாகும். சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க அம்மனையும், விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். வாழ்க்கையில பூரணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது இல்லை. அது குரு நல்லிடத்துல உங்க ராசிக்கு இருக்கிறதுனால அதுக்கான நிலை ஏற்படும். ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு வேலை, முடியாத வேலை முடிஞ்சதுல மகிழ்ச்சி இருக்கும். பணம் தேவைக்கு வரும். ஏன்னா குரு நல்லிடத்தில் இருக்கும்போது பணம் வரும். முக்கியமா மற்ற விஷயங்களுக்காக எல்லாமே பணத்துக்காக சில முடிவுகள் எடுப்பீங்க. கண்டிப்பா பணம் அவசியம். சொத்து சம்பந்தமான விஷயத்துல சில குழப்பம் இருக்கும். கட்டிட சம்பந்தமான, சொத்து சம்பந்தமான விஷயத்துல அரசாங்க நிலையில அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தா அது சரியாகும். ஏற்றங்களான சூழல்களுக்கான வாய்ப்பு இருக்கு. உடல் அசதி சோர்வு கொடுக்காமல் இருக்க நீங்க இறை வழிபாடு பண்ணணும். முக்கியமா விசாகத்தில் பிறந்தவங்க சஷ்டி கவசம் படிச்சு முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க
மிருத்யுஞ்ச மந்திரம் அல்லது மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணி சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்குல இன்னைக்கு அஷ்டமாதிபதி 2ல் இருக்கா. வாக்கு பெறலும், அதாவது கோபம் அதிகரிக்கும். ஆனாலும் குரு பார்வை இருக்கு. நீங்க கோபமா பேசினா கூட எதிரில் இருக்கிறவங்க, யாரை பார்த்து பேசுறீங்களோ அவங்க அல்லது அவங்க கூட இருக்கிறவங்க, இவ்வளவு நாள் அப்படி பேசல, இன்னைக்கு தானே பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அதை ஏதாவது சொல்லி உங்க பக்கம் சாதகமாகவே சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க திட்டினாலும் அவங்க அந்த பக்கம் போய் அதை மறந்துட்டு போயிடுவாங்க. குரு பார்க்காம இருந்தால் அவங்க பேர்ல விரோதம் ஏற்படும். அதனால பேச்சில் மென்மை அவசியம். மேன்மையை கொடுக்குங்கிறத உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. மூலத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூராடத்தில் பிறந்தவங்க முருகனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இன்னைக்கு விரயங்கள் கட்டுப்பட்டிருக்கு. ஜென்மத்துக்கு வந்திருக்கிற சந்திரனை 7க்கு அதிபதியை குரு பார்க்குது. ஆக இணைக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். இணையோடு இருந்து வந்த முரண்பாடுகள் அகலும். இணை சேரும். அது என்னங்க அது? அதாவது கல்யாணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கும்னு சொல்றேன். வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்கு. சுற்றுலா சென்று வர வாய்ப்பு இருக்கு. வேலையில் ஒரு படி மேல்நிலைக்கு வருவீங்க. விருதுகள் கிடைக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க நவக்கிரகங்களையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சப்த நாகரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும். ஆனா காரிய வெற்றிக்காகத்தான் அந்த செலவுகள். வாழ்க்கையில முன்னேற்ற பாதையை நோக்கி சில நகர்வுகள் இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கும். விவசாயத்துல நீங்க விரும்பியதை விதைப்பீங்க. அதுல முக்கியமா அரசு ஆதாயம் கிடைக்கும். அரசு வழியில் உங்களுக்கு சலுகைகளும் நன்மைகளும் கிடைக்கும். ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவ கிரகங்களையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க சப்த கன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4 பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசி குரு சந்திரனை பார்க்கிறது, 5 குடையனை பார்க்கிறது அற்புதம். 5 குடையவனை செவ்வாய் பார்க்கிறது அற்புதம். அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகள், பூர்வீக வழி பிரச்சனைக்கு தீர்வு, குழந்தைகளுக்கு ஆரோக்கிய மேன்மை, கல்வியில முன்னேற்றம், அறிவு விருத்தி ஏற்படுறது, விட்டு போனது திரும்ப கிடைக்கிறது, திருட்டு போன பொருள் கூட திரும்ப கிடைச்சிருது, நகை இந்த மாதிரி ஏதாவது திருட்டு போயிருந்ததுன்னா கூட அது கிடைச்சிருது. புரட்டாதியில் பிறந்தவங்க பைரவரையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சிவனையும், ரேவதியில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.